மந்திர பந்தனம் பண்றதுக்கு தாந்திரிக முறையில நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. 51 முறை மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்தை 8 முடிச்சுகளால நீங்க போட்டு அவங்களுக்கு தேவையான என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது, சனி திசையா ராகு திசையான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன புக்தி நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு மந்திர ஸ்தாபனம் செஞ்சு அந்த அஷ்ட முடிச்சுகள்ல ஸ்தாபனம் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வியாதி போகும் அப்படிங்கிறது தீர்க்கமா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் எப்படிப்பட்ட அந்த மந்திர முடிச்சுக்கள் கட்டணும்? எந்த காலில் கட்டணும்? வலது காலா இடது காலா? பெண்ணுக்கு எப்படி சார்? குழந்தைகளுக்கு எப்படி? இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்.